ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கிறிஸாஸ் கிச்சன் ரெசிபி. இன்னைக்கு நாம் நல்ல மொறு மொறுன்னு ஸ்ப்ரிங் ரோல் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு மாவு பிசையாமலேயே ஒரு 2 நிமிஷத்துலேயே சீட் வந்து ரெடி பண்ணிடலாம். இதில் கேரட், முட்டைக்கோஸ், கேப்சிகம்னு நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்து பண்ணியிருக்கிறதால இதை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்க குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு சீட்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா இது ரொம்ப வதங்கிடக்கூடாது. ஒரு 30 செகண்ட் போல் வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா அடுத்து இதில் பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை நல்லா துருவிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து பாதி அளவு கொடைமிளகாயை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அரை கப் போல் முட்டைக்கோஸ் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பொடியாக நறுக்கின கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போது இதையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க காயெல்லாம் நல்லா வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது காயெல்லாம் சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். காய் பார்த்திங்கன்னா வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் போல் மட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதில் கடைசியாக பொடியாக நறுக்கின மல்லி வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து ஃபேன் காற்றுல வச்சு நல்லா ஆற வச்சுடுங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு பவுலில் சீட் பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூடவே 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவு பார்த்திங்கன்னா 200 ml. அந்த அளவில் நீங்கள் வீட்டில் இருக்கிற கப்பு இல்லைனா டம்ளரில் ஏதாவது அளவாக எடுத்துக்கோங்க. அதுலேயே எல்லா பொருட்களையும் அளந்துக்கோங்க. இந்த மாவை பார்த்திங்கன்னா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நான் 2 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துருந்தேன், கரெக்டாக இருந்தது. இப்போ பாருங்கள், மாவை நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டாச்சு. இந்த அளவுக்கு மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். ஒருவேளை தண்ணி வந்து தேவைப்பட்டாலும் நீங்கள் கூட கூட கொஞ்சமாக சேர்த்துட்டு மாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு பேனை சூடுபடுத்திக்கோங்க. நான்ஸ்டிக் பேனாக இருந்ததுன்னா சீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதை நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி தொடச்சி விட்டுருங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ண மாவை பேனில் சேர்த்துக்கோங்க. மாவை சேர்த்ததுக்கப்புறமா எல்லா பக்கமும் மாவு படுற மாதிரி லைட்டாக இது மாதிரி ஷேக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக சாய்க்கும் போது எக்ஸ்ட்ரா மாவு இருக்குது. இதை அப்படியே பவுலுக்கு மாற்றிடுங்க. நான் வீடியோவில் காட்டியிருக்கிறது ஸ்லோவாக காட்டியிருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் நீங்கள் மாவு சேர்த்த உடனே இது மாதிரி வந்து பண்ணிங்கன்னா ஷீட் நல்லா மெலிசாக வரும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க. 2 நிமிஷத்துலேயே ஷீட் வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், ஷீட் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஈஸியாக கையிலேயே எடுத்துடலாம். இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்க மாவுலேயும் ஷீட் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. பிளேட்டில் ஷீட் வைக்கும்போது மைதா மாவு கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க, ஒட்டாமல் இருக்கும். ஒன்று மேலே ஒன்று வைக்கும் போதும் கொஞ்சமாக மைதா மாவு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஷீட்லாம் நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா 3 நாள் வரையிலும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படும் போது அப்பப்போ எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஷீட் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம மைதா பேஸ்ட்டு வந்து ஒட்டுறதுக்காக ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் மாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து கவுண்டர் டாப் இல்லைனா சப்பாத்தி கல் மேலே கொஞ்சமாக மாவு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஷீட்லேருந்து ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. ஸ்டஃபிங் நிறைய இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டஃபிங் வச்சதுக்கப்புறமா இதில் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. கீழே இருக்க ஓரத்தை மடக்குனதுக்கப்புறமா சைடில் இருக்க 2 ஓரங்களையும் இது போல் மடக்கி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம மைதா பேஸ்ட்டு ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வந்து சைடில் இருக்க அந்த ஓரங்களில் வந்து இது மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா இதை நீங்கள் ரோலாக வந்து சுருட்டி விட்டுக்கலாம். இல்லைனா இது மாதிரி வந்து மடக்கி விட்டுக்கோங்க.
லாஸ்ட்டாக எட்ஜில் இருக்க ஓரத்துலேயும் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு மடக்கி விட்டுக்கோங்க. கேப் எதுவும் இல்லாத மாதிரி இது போல் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்க ஷீட்லேயும் ரெடி பண்ணிக்கலாம். மொத்தமாக எனக்கு 8 ஷீட் வந்திருந்தது. பேனில் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்ப்ரிங் ரோலை உள்ளே சேர்த்துடலாம். கடாயோட சைஸை பொறுத்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். ஒரு பக்கம் நல்லா செவந்ததுக்கப்புறமா இதை திருப்பி போட்டுக்கலாம். இதை திருப்பி போட்டுட்டு அடுத்த பக்கமும் நல்லா வேக வச்சுக்கோங்க. 2 பக்கமும் நல்ல பொன்னிறமாகி வர அளவுக்கு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுப்பு பார்த்தீங்கன்னா மீடியம்லேயே தான் இருக்குது. இப்போ பாருங்கள் நல்லா வந்து பொன்னிறமாகி வந்திருக்கு. இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதில் ஸ்டஃபிங்க்கு வெஜிடபிள்ஸ்க்கு பதிலாக மீல் மேக்கர் இல்லைனா சிம்பிளாக முட்டை பொடி மாஸ் வச்சு கூட செய்யலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நல்ல மொறு மொறுன்னு ஸ்ப்ரிங் ரோல் தயாராகிடுச்சு. நீங்கள் முன்னாடியே ஷீட் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்பப்போ ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்ணுன்னு தோணும்போது நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இது கூடவே கொஞ்சமாக கெச்சப் வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.